குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்களும் நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க போகுது, நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயம்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போ அந்த ப்ராடக்ட்டை, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவ்ல எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவ வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒன்று ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ அந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கூடிய பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம். அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்பவுமே எல்லா தமிழ் மாதத்துலையும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடவுளுக்குலாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களை நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யாரு பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்தீங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்தீங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்புலாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசியின் போது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு டிராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்பந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்கு. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். மேஷ ராசி என்பவர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு எத்தகைய ஒரு சிறப்பான பலன்களை தரப்பொழுது இதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னெல்லாம் சாதிக்க போகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். இந்த ஆண்டின் துவக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு கும்ப ராசியிலேருந்து துவங்குது. அப்போ மேஷ ராசிக்கு எல்லாமே ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயங்கள்.
ஸோ உங்களோட வீடு, வண்டி, வாகனம் சார்ந்தது, தாயார் சார்ந்த விஷயங்கள் எதுனா இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வெற்றி கிடைக்கும். எதாக இருந்தாலும் ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கணும்னா அங்கே ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் பண்ணால் தானே, ஒரு சின்ன தடைக்கல் இருந்தால் தானே நம்ம வெற்றி பெற்றோம்னு சொல்ல முடியும். ரன்னிங் ரேஸ் உசேன் போல்ட் ஓடும்போது என்ன ஆகும், ரன்னிங் ரேஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுவார், கால் பெயின் ஆகும். ஆனால் அவர் தான் வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னும் பொழுது. ஸோ மேஷராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு காலம் முழுவதுமே ஒரு சூப்பராக ஒரு சக்ஸஸ், எல்லாத்துலையுமே எந்த நீங்கள் போட்டி போட்டாலும் சரி முட்டி மோதி வெற்றி தான் உங்கள் பக்கம் திரும்ப போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி இருக்குது. அந்த வெற்றியில் திளைக்க போகிறீர்கள். அதற்காக கண்டிப்பாக உங்களுக்கு அயல் நாடு சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும், இல்லை நீங்கள் அயல்நாடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களோட மேலும் வேலையாட்கள், சரிங்களா, வேலையாட்கள் புதுதாக நீங்கள் நியமிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ புதிய வேலையாட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அதாவது எப்படி தேவைப்படுவாங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வச்சுருக்கீங்க, ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அப்போ என்ன ஆகும், இன்னும் ஒரு 20 பேர் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன விஷயங்கள்னா, அந்த உங்கள் கம்பெனி பெருகுதுன்னு அர்த்தம். அடுத்த பிரான்ச்சஸ் 2-3 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகளை கரெக்டாக நீங்கள் எங்கே பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, வெளியூர் வெளிநாடு, அட்லீஸ்ட் நீங்கள் இருக்கிற மாவட்டத்திலேருந்து வெளி மாவட்டமாக பண்ணுங்கள், இல்லை வெளி மாநிலம் பண்ணிங்கன்னா மிக சிறப்பானதாக இருக்கும். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். இதில் போட்டு நான் பெருசாக போட்டு வைக்கிறேன், அது ஃபியூச்சரில் பெருசாக வரும் அப்படின்னு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேணாம். அந்த அளவுக்கு பெருசாக வராது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 12ல் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இருக்கார். அவர் என்ன பண்ண பொறுமையாக தான் கொடுப்பார், ஆனால் ரொம்ப லேட் ஆகும், ஆனால் கொடுப்பார், லேட் ஆகும். அதனால நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்ப்பது நல்லது, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு புதிய உத்வேகத்தை கொடுக்கும், தந்தையின் மூலமாக, சரிங்களா. தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் தந்தை வந்து இன்கேஸ் ஒரு யாத்திரா போறாரு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகம் சார்ந்த அழைப்புகள் கண்டிப்பாக வரும். நீங்கள் சும்மா இருந்தால் கூட சரி வாப்பா இந்த கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க, வாங்க இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம்னு கூப்பிடுவாங்க. இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஒரு விதமான ஞானத்தை கொடுக்கும். உங்களோட பூர்வீகம் விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து பூர்வீகம் வந்து அதற்கு தெரியாமல் இருந்திருக்கும், பூர்வீக வழிபாடெல்லாம் இல்லாமல் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களோட பூர்வீகம் தெரியும். உங்களுக்கு பூர்வீகமா உங்களோட கடவுள் யார், குலதெய்வம் அப்படின்னு தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் குழந்தைக்காக இயங்கிட்டு இருந்தீங்களோ மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா ஒரு பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா. அதனால் வந்து யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உங்களுக்குலாம் ஆயிடுச்சு அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் மூலமா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக கவனமாக இருங்க. தொழிலில் நிறைய முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது அரசாங்கத்துக்கு புறம்பான விஷயங்கள் செய்ய சொன்னாங்கன்னா கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பலூன் மாதிரி எடுத்து வந்து காட்டுவாங்க உங்ககிட்ட, இந்த பலூன் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உடச்சி பார்த்தீங்கன்னா காற்று தான் இருக்கும். வாய் ஜாலங்களின் மூலமாக ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேஷராசி என்பவர்களுக்கு. அதனால் இந்த ஆண்டில் கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்பி கையெழுத்துக்கள் எதுவும் இட வேண்டாம் அப்படின்ற விஷயங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட தாயார் சார்ந்த வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் சில இன்கேஸ் தாயாராக இருந்ததுன்னா உங்களுக்கு கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறிய உபாதைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அது சம்பந்தமாக ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே பாருங்கள். கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது, அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய வீடு, உங்கள் வீட்டின் அருகிலேயே ஒரு சமாதியோ சரிங்களா ஒரு சித்தர் பீடமோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அது போல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் டாப்பில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த விஷயத்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் ஆடை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வாங்குறதா இருந்ததுன்னா குரு பயிற்சிக்கு முன்னாடியே உங்கள் தந்தை மூலமாக அவர்கிட்ட ஒரு காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்குங்க. இல்லை அவர்கிட்ட ஒரு ரூபா வாங்கிட்டு மீதி ஒரு 10 லட்சம் நீங்கள் போட்டு கூட வாங்கிக்க, நோ இஷ்யூஸ். அவர் கையால் வாங்கும் பொழுது இல்லை நீங்கள் வாங்கிட்டு போய் அவர் கையில் கொடுத்து திருப்பி ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க. இது போல் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கும். குரு பயிற்சிக்கு முன்னாடி மட்டும்தான், சரிங்க. குரு பயிற்சிக்கு அப்புறமா அதே ஒரு பிரச்சனையாக மாறும். வருந்து கொடுக்க சொன்னால் நல்ல தரமான போடா அப்படின்னு வரும். அதனால மேஷராசி நண்பர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்த்து பக்குவமாக பயன்படுத்துங்க. இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு
தொலைதூர கல்வி மிகவும் சிறந்தது. நான் வீட்டில் இருந்தே படிக்கிறேன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. நீங்கள் இன்கேஸ் உங்கள் வீட்டில் ஒரு ஹாஸ்டல் போய் தங்கினாலும் இல்லை வேறு மாநிலம் சென்று நீங்கள் படிக்கிறீங்கன்னா ரொம்ப சூப்பராக டாப்பில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11 இருக்கிறது, சரிங்களா? ஸோ ரிஷப லக்னத்தில் தான் நம்ம ஆண்டு பிறக்குது, அதுக்கு 11 இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் படிப்பு வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணீங்கன்னா, இந்த சித்தாலாம் இருக்கு பாருங்க, சித்தா ஆயுர்வேதா இதெல்லாம் ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்களா இருக்கும். தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிச்சீங்கன்னா அருமையான ஒரு படிப்பு, அதுதான் சொல்லலாம். பேங்கிங் செக்டாராக இருந்தாலும் சரி, சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறதா இருந்தாலும் உங்கள் வீட்டிலேருந்து படிக்க வேண்டாம், வெளியே சென்று படிக்கும்பொழுது வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. இன்கேஸ் வண்டி நீங்கள் வீடு எதனா வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான கதவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்காக திறக்கப்படும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய வண்டி வாகனம் பழைய வண்டி வாகனமாக இருக்கணும். புது வண்டி வாகனம் வாங்க வேண்டாம். வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக புதிய வண்டி வாகனம் ஒரு விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வண்டி வாகனத்தை பழசாக வாங்குங்க. பழசில் ரொம்ப பழசாக எப்படிங்க வாங்குறது அப்படின்லாம் இல்லை, ஒரு இன்சூரன்ஸ் போட்டு, இன்சூரன்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடமான கடனை வாங்குவாங்கல்ல, பேங்க்கில் ஒரு லோன் மாதிரி வாங்குற பாரு, அது போல் வாங்கினாலும் ஓகே தான். ஏன்னா அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்காது, அது ஃபஸ்ட்டு பேங்க் பேருக்கு போயிடும். ஸோ பேங்க்லேருந்து உங்களுக்கு அந்த இது கொடுப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய வண்டி வாகனங்கள் எதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லோன் எடுத்து வாங்குங்க. நான் நெட் கேஷாக கொடுத்து வாங்குவேன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகும், ஒரு பேர் பார்ட்ஸ் உடையும், வண்டியில் கண்டிப்பாக உடையும், ஒரு வீல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஆயில் லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. எனவே இன்கேஸ் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஆல்ரெடி கட்டி முடிச்சிருக்காங்க ஒருத்தர், அந்த வீடு நீங்கள் வாங்கிக்கலாம். நானே ஒரு லேண்டை வாங்கி கட்ட போகிறேன்னீங்கன்னா பிரச்சனையை சந்திப்பீங்க, வீடு ஸ்டாப் பண்ணி நின்றோம். அதனால் கட்டின வீடு வாங்குங்க, இல்லை ஓல்டாக யாரா இருந்துட்டு போன வீடு வாங்கி இடிச்சிட்டு கூட நீங்கள் கட்டுங்க, அதுக்கப்புறமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது போல் வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்களுக்கு. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது, இது எப்படி தவிர்க்கலான்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் அந்த விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. நான் செஞ்சு பார்க்குறேன்னாக்கா செஞ்சு தாராளமாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட வழக்குகள், சரிங்களா? இந்த ஆண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட வழக்குகள் கொஞ்சம் விரயமாகக்கூடியது. விரயம்னா பார்த்தீங்கன்னா அதில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதை சொல்லிட்டு உங்களுக்கு ஆண்டு தொடக்கத்திலேயே வெற்றிக்கான சான்ஸாக அதிகமாக இருக்குது. ஏன்னா 11 ராகு பகவானும் இருக்கார். ஸோ ராகு பகவான் வந்து பிரம்மாண்டமாக காட்டுவார். நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்து யாரிடம் ஏமாறாமல் இருக்கணும். 5 ரூபா கொடுத்தீங்கன்னா 15-20 ரூபா தரேன்னு சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுவோம், 5 ரூபா கொடுத்துருவோன்னா அவர் பாக்கெட்டில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து 5 ரூபா தான் அவர் பாக்கெட்லேயே இருக்கும். அதனால் நான் கொடுத்துட்டு பெருசாக வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஏமாற வேண்டாம். ஸோ மற்றவங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துகளையும் இட வேண்டாம். நீங்கள் வீடு வாண்டி வாங்கணுமோ வாங்கி நல்லாக, சரிங்களா? இந்த புத்தாண்டில் மேன்மேலும் சிறக்க அடியனின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.